கண்ணுங்களா, மொறுமொறுப்பான அரிசி கஞ்சி வத்தல் செய்ய தெரியுமா? என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் வாங்க. தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க. அரிசி மாவு, உப்பு, பச்சை மிளகாய், சீரகம், அவ்வளோதான். முதல்ல 1 கப் அரிசி மாவில் 2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கையால் கரைச்சி அதை ஓரமாக வச்சுடுங்க. 3-4 பச்சை மிளகாவை மிக்சியில் நல்லா அரைச்சி அதை கரைச்சி வச்ச மாவில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் 7 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைங்க. தண்ணி சுட்டதும் ஏற்கனவே கரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் ஊற்றி கலக்குங்க. நன்றாக பக்குவமாக கிளறினா தான் நல்லா வரும். கட்டியாக கூடாது, அடி பிடிக்கவும் கூடாது. சூப்பர். நல்லா கெட்டியாக கூழ் மாதிரி வரணும். இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். உப்பு எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததும் அதில் ஜீரகத்தை தூவி நல்லா கிளறி இறக்கணும். மாவு நல்லா ஆறத்துக்குள்ளே மொட்டை மாடியில் காட்டன் துணியை போட்டு அது மேலே மாவை கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டமாக வைங்க. 2 நாள் நல்லா வெயில வத்தலை காய வச்சு துணிக்கு பின்னாடி தண்ணி தெளித்து பொறுமையாக எடுங்க. நல்லா சூடான எண்ணெயில் இந்த வத்தலை பொரித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மொறு மொறுன்னு ருசியாக இருக்கும். இது எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் நல்ல சைட் டிஷ். மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.